வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த க்யூட்டான டைனி பஃப் ஹார்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம். இதுக்கு நான் 4 ப்ளே யான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப மினிமல் ஸ்டிச் யூஸ் பண்ணி 10 மினிட்ஸில் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம். இந்த 4 ப்ளே யானும் 2.5 mm ஹூக் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங் போட்டுட்டு 4 செயின் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம அந்த செயினுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன பம்ப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் ஹூக் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த செயின் பேக் சைடில் இருக்கிற பேக் லூப்பில் வந்துட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி லூப் வெளியே எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ண வேண்டாம். எகெயின் பக்கத்தில் இருக்கிறதுல லூப்லேயும் இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணி லூப் வெளியே எடுத்துக்கோங்க. அண்ட் 3rd டைம் வெளியெடுங்க. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 4 லூப்ஸ் வந்திருக்கும். அண்ட் கடைசியாக ரிங்குக்குள்ளேயும் விட்டு வெளியே எடுத்து 2 நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்டே வரோம். ஃபஸ்ட்டு 2 க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 2 தென் நெக்ஸ்ட் 2 லாஸ்ட்டில் ஒரு லூப்பில் முடியணும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோக்கு வந்துட்டு ஒரு செயின் 1 போட்டுக்கோங்க. திரும்பவும் பேக் சைடில் தான் நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த செயின் 1 போட்டுறீங்க இல்லையா, அதோடைய பம்ப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். செகண்ட் பம்பில் எடுங்க. அண்ட் 3rd லாஸ்ட்டாக 4th ஒன் முடிச்சுட்டு மேஜிக் ரிங்குள்ளேயும் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 6 லூப்ஸ் இதில் வந்திருக்கும். இப்போது 2 லூப்பாக நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ரவுண்ட் 2 ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம செயின் 1 போட வேண்டியதில்லை. நம்ம டைரெக்டாகவே வந்துட்டு அந்த பேக் சைட் பம்பில் வந்துட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணி லூப் எடுத்துக்கலாம். டோட்டலாக வந்துட்டு 4 டைம்ஸ் இந்த மாதிரி எடுப்போம். அண்ட் 5th லூப் வந்து ரிங்குக்குள்ளே விட்டு எடுப்போம். ஒர்க்கிங் லூப்போடு சேர்த்து டோட்டலாக நம்மளுடைய ஹூக்கில் 6 லூப்ஸ் வரும். 2 க்ளோஸ் பண்ணிகிட்டே வர்றோம். இப்போது ரவுண்ட் 4, 5, 6, 7 சேம் இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். 7 முடிச்சாச்சு. 8ல் செயின் 1 போட்டுக்கலாம். பேக் லூப்பில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரவுண்டில் டோட்டலாக நம்மளுக்கு 7 லூப்ஸ் வரணும். 2 நம்ம ரவுண்ட் 8ல் க்ளோஸ் பண்ணிகிட்டே வரலாம். ரவுண்ட் 9ல் திருப்பியும் செயின் 1 போட்டுட்டு இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். லாஸ்ட் லூப் நீங்கள் வெளியே எடுத்து க்ளோஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நம்ம வெளியே எடுக்கிற லூப்பை ஃப்ரீயாக எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஸ்டார்டிங் லூப்பில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்காது. ஈஸியாக ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ரவுண்ட் 10 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் ரவுண்ட் இது. ரவுண்ட் 10ல் ஒரு செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இருந்து தான் வந்துட்டு லூப் வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். அடுத்து ரவுண்ட் 11 பண்ண போகிறோம். செயின் 1 போட்டுட்டு அந்த செயின் 1ஓட பம்பை ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வர ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு லூப்லேயாக ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியேடுங்க. ஸோ இந்த ரவுண்டில் நம்மளுக்கு டோட்டலாக வந்துட்டு 6 லூப்ஸ் வந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக செயின் 1லாம் போட போகிறதில்ல. டைரெக்டாக பேக் லூப்பில் இன்சர்ட் பண்ண போகிறோம். 4 டைம் இன்சர்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக ரிங்குக்குள்ளே ஒரு தடவை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த ரவுண்ட்லேயும் நம்மளுக்கு 6 லூப்ஸ் இருக்கும். ஸோ ரவுண்டு 13லேருந்து ரவுண்டு 17 வரைக்கும் இந்த ரவுண்ட் 12 தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். நான் ரவுண்ட் 17 முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போது ரவுண்ட் 17 முடிச்சாச்சு. 18 ஸ்டார்ட் பண்ணுறோம். மறுபடியும் டிக்ரீஸ் ஸ்டிச் தான். செயின் 1 போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க 3 லூப்ஸு அண்ட் மேஜிக் ரிங்லையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம்.
க்ளோஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக செயின் 1 போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்க 2 லூப்ஸ்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரிங்குக்குள்ளேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறோம். அவ்வளோதான், ஒரு சைடு ஹார்ட் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் நம்ம ஒரே டைப்பாக பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம். 2யுமே வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணணும். இன்னொரு பீஸ் பண்ணுறப்போ யான் கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பீஸில் மட்டும் யானை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இன்னர் சர்க்கிளில் இருக்கிற ஒரு லூப்லேயும் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பீஸோடதுலேயும் செகண்ட் பீஸோடதுலேயும் நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறேன். வெறும் ஒரு லூப்லேயும் விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறப்போ அந்த ஜாயினிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. முக்கால்வாசி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் உள்ளமாக ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹார்ட் வந்து நல்லா பஃப்பாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இப்படியே சுற்றியும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் தமிழ்லேயே போடலான்னு இருக்கேன் நான். லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சதும் நம்மளுக்கு தேவையான அளவு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டு திருப்பியும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.